நாளுக்கு நாள் கொரோனாவால் பாதித்த நபர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கொரோனாவிலேருந்து பாதித்தவங்க யார், பாதிக்காதவங்க யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காரணம் 21 நாள் குவாரண்டைனுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுக்கு வந்து கொரோனா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய வருது. ஸோ இப்படிப்பட்ட நபர்கள்ட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து ஆரோக்கிய சேது அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆரோக்கிய சேது ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த ஆப் வந்து எப்படி பயன்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். வீடியோக்குள்ளே போக முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட இந்திய அரசாங்கம் மக்களை சேஃபாக வைக்கிறதுக்காக ஆரோக்கிய சேது அப்படிங்கிற ஒரு புது ஆண்ட்ராய்டு ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆண்ட்ராய்டு மற்றும் iOS ரெண்டுக்குமே கிடைக்கிறதுக்கு டவுன்லோட் லிங்க்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டி அப்படி என்ன கேட்டிங்கன்னா, யாராவது கொரோனா வைரஸில் வந்து பாதிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த வைரஸில் வந்து பாதிச்சவங்களோட அப்படிங்கிறவங்களோட ரிப்போர்ட் வந்து மற்றவங்க பண்ணாலோ இல்லை அந்த பர்டிகுலர் நபரே வந்து பண்ணாங்களோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரியா வந்து கொஞ்சம் இன்ஃபெக்டட் ஏரியா அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏரியா சேஃபாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லா விஷயமும் தெரியும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கொரோனா பாதிச்ச நபர் கூட யாரெல்லாம் வந்து பழகி இருந்தாங்க, யாரெல்லாம் பக்கத்தில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து இந்த ஆப்லேயே வந்து ரெக்கார்ட் ஆயிருது. ஸோ அதன் மூலமாக வந்து நம்ம சேஃபாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத தெளிவாக தெரிய முடியும். ஸோ இந்த ஆப்போட முழு யூசேஜ் எப்போ தெரியும்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே வந்து இந்த ஆண்ட்ராய்டு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி அவங்க ஃபோனை டவுன்லோட் பண்ணிட்டாங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேஃபாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஆப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல ப்ளே ஸ்டோரில் இருந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் முதல்ல நமக்கு கேட்குறது என்னன்னா லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜை பொறுத்தவரையும் தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் மாதிரி நிறைய லாங்குவேஜ் இருக்குது. ஸோ நம்ம வந்து தமிழை சூஸ் பண்ணிடலாம். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் வர ஆரம்பிக்கும். அதாவது COVID-19 வந்து விரட்டுறதுக்கு சமூக பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு COVID-19 அதாவது இந்த கொரோனா வைரஸால் பாதித்தவங்க யார் உங்கள் ஏரியாவில் இருக்காங்களா இல்லையாங்கிறத நாங்கள் தெரிவிக்கலாமாங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் முதல் ஆப்ஷனில். ஸோ அப்படி ஸ்வைப் பண்ணிடுங்க. அடுத்த பேஜ்குள்ளே போன உடனே இதில் சில பெர்மிஷன்ஸ் என்னெல்லாம் கேட்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கொரோனா வைரஸ் வந்து பாதிச்சவங்க பக்கத்தில் இருக்காங்களா இல்லையாங்கிறது தெரியறதுக்காக சில பெர்மிஷன்ஸ் வந்து கேட்கும் இந்த ஆப். அதாவது லொக்கேஷன், ப்ளூடூத் போன்ற பெர்மிஷன்ஸ்க்கு வந்து கேட்கும். ஸோ அதை வந்து கிராண்ட் பண்ணிடுங்க. ஸோ லொக்கேஷனை பொறுத்தவரையும் GPS மூலமாக பக்கத்தில் இந்த நபர் வந்தாங்களா இல்லையாங்கிறத ஈஸியாக இந்த ஆப் வந்து காட்டி கொடுத்துரும். மூணாவது பேஜில் பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸால் யாருக்காவது பாதிப்பு இருந்து ஏற்பட்டிருந்துச்சுன்னா அவங்க கூட நீங்கள் தொடர்பு இருந்தீங்கன்னா அதுக்காக அலர்ட் மெசேஜ் வந்து உங்களுக்கு முன்னக்கூட்டியே அனுப்பும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பர்டிகுலர் நபர் வந்து கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து ஐசோலேட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, ஸோ அதன் மூலமாக வந்து நீங்கள் அது கூட பழகி இருந்தீங்கனாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தொற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட நீங்கள் பழகிருக்கீங்கிற மாதிரி எல்லா விதமான அலர்ட் மெசேஜும் உங்களுக்கு வந்து முன்னக்கூட்டியே வந்துடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை வந்து கொரோனாவோட தொற்று உங்களுக்கு இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான வழிமுறைகளை வந்து நீங்கள் பின்பற்றணும் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் இதில் கொடுத்துருப்பாங்க. நாலாவது பேஜில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் எல்லாருக்கும் வந்து இந்த ஆப் வந்து ஷேர் பண்ணுங்கிற மாதிரியான சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் பதிவு செய்ய அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த பேஜில் லொக்கேஷன், ப்ளூடூத் அது மட்டும் இல்லாமல் டேட்டா சேவ் பண்ணுறதுக்கு சில பெர்மிஷன்ஸ் கேட்கும். நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படிங்கிற பட்டன் வந்து டேப் பண்ண உடனே வந்து லொக்கேஷனுக்கான பெர்மிஷன் கேட்கும். அதை வந்து ஆப் வந்து ஓப்பன் பண்ணி இருக்கும்போது காட்டணுமா இல்லை ஆல்வேஸ் ஆன் மாதிரி காட்டணுமா கேட்கும். நான் ஆல்வேஸ் ஆனே வந்து கொடுத்துருங்க. ஸோ அப்போ தான் வந்து ஆப் க்ளோஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நபர் பக்கத்தில் நெருங்கினாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அடுத்ததாக உங்க ஃபோன் நம்பரோட OTP கேட்கும். அதாவது மொபைல் நம்பர் வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக OTP கேட்கும். உங்க ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிட்டு சமர்ப்பிக்கவும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பிரஸ் பண்ணிருங்க. அடுத்த பேஜில் வந்து உங்க ஜெண்டர் என்ன, உங்க நேம் என்ன, வயசு என்ன, அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து வெளிநாடுல பயணம் பண்ணீங்களா இல்லையாங்கிற மாதிரியான எல்லா டீடைல்ஸும் கேட்கும். ஸோ அது போக வந்து தன்னார்வ தொண்டு செய்யறதுக்கு வந்து தயாரா அப்படிங்கிறது கேட்கும். ஒருவேளை வந்து நீங்க ஏதாவது சர்வீஸ் பண்ண நினைச்சீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிட்டு சமர்ப்பிக்கவும் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதையும் டேப் பண்ணிருங்க. இதில் அந்த தொழில் மட்டும் அந்த கேட்டகரி தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த கேட்டகரியில் மட்டும் தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கேட்டகரிக்குள்ளே உங்கள் தொழில் இல்லைன்னா மேலே எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கடைசியாக கொடுத்துருப்பாங்க, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்த பேஜில் வந்து COVID-19க்கான உதவி மையங்கள், அதாவது ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும், ஹெல்ப்லைன்ஸ். இது எப்போனாலும் கால் பண்ணி அதை டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். அது போக நம்ம செல்ஃபாக வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது சேட்டிங் மாதிரி ஓப்பன் ஆகுது. இந்த சேட்டிங்கில் உங்கள் டீட்டெயில் ஒன் பை ஒன்னாக கொடுக்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அந்த கொஸ்டின்ஸ் ஏத்தாப்பில் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்க முடியும். சோ முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் இப்போதான் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ டெவலப்மென்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்குது. சோ நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் வந்து இப்போதைக்கு இல்ல. இருந்தாலும் வந்து யாராவது பக்கத்துல உள்ளவங்க நெருங்குனாங்களா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாம நீங்க சேஃபா இருக்கீங்களா இல்லையாங்கிறது வந்து இந்த ஆப் வந்து காட்டும். சோ இதன் மூலமாக நீங்க வந்து டேஞ்சரான இடத்துல இருக்கீங்களா இல்ல சேஃபா இருக்கீங்களா, அது மட்டும் இல்லாம COVID-19 அதாவது கொரோனா வைரஸால பாதிக்கப்பட்டவங்க யாராவது உங்க பக்கத்துல வந்தாங்களாங்கிற மாதிரி எல்லா டீடைல்ஸும் இந்த அப்ளிகேஷன்ல இருந்தே பார்க்க முடியும். சோ இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ இந்த வீடியோ மறக்காம மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதன் மூலமாக வந்து இந்த அப்ளிகேஷன் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிடுவாங்க. சோ வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சு மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். நானும் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோல உங்களை சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம்.